சென்னை தலைமைச் செயலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தாவேக ஆட்சி அமைத்த பின் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து வந்த அலுவலகம் அதிமுகவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தனி அலுவலகம் கோரி சுற்றுலாத்துறை அமைச்சரும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவருமான ராஜேஷ்குமார் முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும், நானே திறந்து வைக்கிறேன் என அமைச்சர் ராஜேஷ்குமாரிடம் சபாநாயகர் உறுதியளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விவரம். வணக்கம் தனலட்சுமி. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி தலைமைச் செயலகத்தில் அலுவலகம் ஒதுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. சபாநாயகர் பார்வையை கண்டது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும் எனவும் அது நானே திறந்து வைப்பேன் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வாக்குறுதி கொடுப்பதாக தகவல் இருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து தலைமைச் செயலகத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகம் இருந்து வந்தது. தற்போது தாவேக ஆட்சி அமைந்த பின் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்து வந்த அலுவலகமானது மூன்றாவது அதிக சட்டமன்ற உறுப்பினராக கூட்டக்கூடிய அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது தாவேக கூட்டணி இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் இடம்பெற்று கொடுக்கப்பட்ட நிலையில, குறிப்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 5 பேர் கொண்ட நிலையில் அவர்கள் மிக முக்கியமாக சட்டப்பேரவை வரும் பொழுது சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்க 5 பேர் வருவார்கள் மற்றும் அவர்கள் அமர்ந்து செல்வதற்கான அலுவலகம் இல்லை, அறை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தற்சமயம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சபாநாயகர் மிக முக்கியமாக அவங்களுக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும், அது நானே திறந்து வைப்பேன் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க. அந்த அடிப்படையில் சுதந்திரத்துக்கு பிறகு குறிப்பாக சட்டமன்றத்தில் அலுவலகம் நிலையில் அலுவலகம் இல்லாத நிலையில் தற்போது அலுவலகம் ஒதுக்கப்படும் என சபாநாயகர் உறுதியளித்திருக்கிறார் தனலட்சுமி. சென்னை தலைமைச் செயலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தாவேக ஆட்சி அமைத்த பின் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து வந்த அலுவலகம் அதிமுகவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தனி அலுவலகம் கோரி சுற்றுலாத்துறை அமைச்சரும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவருமான ராஜேஷ்குமார் முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும், நானே திறந்து வைக்கிறேன் என அமைச்சர் ராஜேஷ்குமாரிடம் சபாநாயகர் உறுதியளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விவரம். வணக்கம் தனலட்சுமி. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி தலைமைச் செயலகத்தில் அலுவலகம் ஒதுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. சபாநாயகர் பார்வையை கண்டது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும் எனவும் அது நானே திறந்து வைப்பேன் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வாக்குறுதி கொடுப்பதாக தகவல் இருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து தலைமைச் செயலகத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகம் இருந்து வந்தது. தற்போது தாவேக ஆட்சி அமைந்த பின் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்து வந்த அலுவலகமானது மூன்றாவது அதிக சட்டமன்ற உறுப்பினராக கூட்டக்கூடிய அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது தாவேக கூட்டணி இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் இடம்பெற்று கொடுக்கப்பட்ட நிலையில, குறிப்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 5 பேர் கொண்ட நிலையில் அவர்கள் மிக முக்கியமாக சட்டப்பேரவை வரும் பொழுது சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்க 5 பேர் வருவார்கள் மற்றும் அவர்கள் அமர்ந்து செல்வதற்கான அலுவலகம் இல்லை, அறை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தற்சமயம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சபாநாயகர் மிக முக்கியமாக அவங்களுக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும், அது நானே திறந்து வைப்பேன் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க. அந்த அடிப்படையில் சுதந்திரத்துக்கு பிறகு குறிப்பாக சட்டமன்றத்தில் அலுவலகம் நிலையில் அலுவலகம் இல்லாத நிலையில் தற்போது அலுவலகம் ஒதுக்கப்படும் என சபாநாயகர் உறுதியளித்திருக்கிறார் தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.